Hello students, welcome to Easy Engineering. So this is your third part of the video regarding an Anna University examinations April-May 2020. The first two videos also the same video given with the name of General Instruction as part 1 and exam pattern as part 2. This video, the methodology to be followed in the conduct of examination. So what are all the things need to be followed by the students and what are all the do's and don'ts clearly mentioned here in this category of the title. So see students, carefully listen each and every point, then follow the instructions properly. The point given very first is methodology to be followed in the conduct of examination. Students may get ready to write their examinations in the take-home mode from their place to stay safe. So it's a known one. Then students may get ready with all kinds of stationeries required for writing the examinations. Then a question paper will be shared by the principal of the college in any of the platforms such as Google Classroom, Microsoft Teams, email or any other sources created by the college. So இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மளுக்கு தெரியும். டேக் ஹோமாக தான் இருக்கணும், வீட்டில் இருந்து எழுதணும், ஸ்டேஷனரிஸ் எல்லாமே வச்சுருக்கணும். உங்கள் காலேஜில் அவங்கவுங்க காலேஜில் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ, டீம்ஸா இமெயிலா இல்லை கூகுள் கிளாஸ் ரூமா எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க, நீங்களும் ரிசீவ் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் not allowed. This is an instruction already given in the previous video. அந்த வீடியோடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டை பாருங்க. Then fourth point, students have to write the answers in A4 size paper on both sides limited to 30 pages, 15 sheets. இன்க்ளூடிங் அனெக்ஷர் 1. இந்த அனெக்ஷர் 1 அப்படிங்கிறத நான் ஃபோர்த் பார்ட்டில் சொல்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபார்மையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த 2 ஃபார்மும் இருக்கணும். ஸோ இந்த 2 ஃபார்மை என்னங்கிறத உங்களுக்கு ஃபோர்த் பார்ட்டில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி A4 பேப்பர் எத்தனை இருக்கணும்னு பாருங்க. A4 ஷீட் 15 ஷீட்ஸ், 15 ஷீட்டு தான் இருக்கணும். 30 பக்கம், அதாவது 2 பக்கமும் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் போத் த சைட்ஸ் ஆஃப் அன் பேப்பர். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 30, 15 ஷீட்ஸ். இது எல்லாம் முடிச்சுட்டு நல்ல திக்காக இருக்கிற த்ரெட்னால யூ ஜஸ்ட் டை அப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ். This is also I have given in the second part of an video as an instruction. Then the students must write the examinations in blue or black pen and they do not allowed to type the answers in the paper and they are also not permitted to copy and paste the images from the books in their answer scripts. எதுவுமே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே புக்கில் இருந்து நீங்கள் ஓப்பன் புக் டெஸ்ட்னா புக்கில் இருந்து எழுதணுமே தவிர்த்து எதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. Then the instruction continues. Register number, name of the student, subject code, name of the subject shall be written on top. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பேப்பரினுடைய டாப் சைடும் எழுதிக்கணும். இதை நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 30 பக்கங்கள் அப்படின்றது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் 30 pages. ஸோ பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அன் எக்ஸாமினேஷன் இட் செல்ஃப் யூ ஹாவ் டு ரைட் ஆல் த டீட்டெயில்ஸ். ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, சப்ஜெக்ட் கோட், தென் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் ஷால் பி ரிட்டன் ஆன் த டாப் ஆஃப் த ஈச் பேஜ். தென் கீழே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், பேஜ் நம்பர், signature of the student should be written on the bottom of each page. ஒவ்வொரு பேஜினுடைய கீழையும் நீங்கள் உங்களுடைய டேட்டு,
எக்ஸாம் டேட்டு, பேஜ் நம்பர், சைன், சின்னதாக உங்களுடைய சைனையும் ஒவ்வொரு பேஜ்லையும் போட்டு வச்சிருங்க. Then students shall scan the answer scripts, convert it as PDF file with the file name, register number, subject code .pdf. ஸோ ஸ்கேன் பண்ணி அது ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இன்டர்னல்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் .pdfன்னு இருக்கிற மாதிரி அதை நீங்கள் பிடிஎஃபாக பண்ணுறப்ப அதுவே .pdf வந்துடும், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேப்பர்னுடைய ஃபைல் நேம் இருக்கிற மாதிரி ரீநேம் பண்ணிக்கோங்க. தென் அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரூ ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் பை த காலேஜ். காலேஜ் எந்த பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் ரீசப்மிட் பண்ணுங்கள். வித்தின் 60 minutes மீன்ஸ் வித்தின் 1 hour ஆஃப் டைம் டியூரேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன். இந்த டைம்ங்கிறப்போ இந்த டயத்தை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 4ல் பார்க்கலாம். ஸோ டைம், அனெக்ஷர்ஸ் இதை பற்றி பார்ட் 4 பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் என்ன மெத்தட்ஸ்ன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். The next important point, the student has to dispatch the answer scripts in a cloth lined cover by speed post, register post, courier service addressed to principal of the respective institution on the day of examination itself for forenoon session, on the next day for afternoon session, failing which his or her examination attempt for that day will be treated as absent. If the next day is Sunday or holiday for post office courier services, then the next day of the post office courier service shall be the day of dispatch of the answer scripts to principal. Hope you can understand. அதாவது எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோர்நூன் எக்ஸாம் முடிஞ்சா அன்னைக்கு ஆஃப்டர்நூனே, எக்ஸாம் முடிஞ்ச அந்த ஆஃப்டர்நூனே கொரியர்லேயோ ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை காலேஜ் பிரின்சிபலுக்கு அனுப்பிச்சிடணும். இந்த கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டைம் சொல்லலை, பட் இந்த இதில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ், ரெஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் சர்வீஸுங்கிறத க்ளீனாக இந்த தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இது ஆஃப்டர்நூன் எக்ஸாமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் உடனே பண்ண முடியலைன்னா நெக்ஸ்ட் இம்மீடியட் டே மார்னிங்கில் நீங்கள் பண்ணிடணும். அப்படி நெக்ஸ்ட் டே வந்து சண்டேவாவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேவோ இல்லை வேறு ஏதாவது ஹாலிடேஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை கொரியர் சர்வீசஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மறுநாள் அடுத்து எப்போ ஒர்க்கிங் டே வருதோ அந்த ஒர்க்கிங் டேல உங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. தென் செப்பரேட் போஸ்டல் கவர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் dispatching each answer scripts. The answer script of only those students who have uploaded the PDF file in Google Classroom, Microsoft Teams, email or any other sources within 60 minutes after the examination and whose answer script is received at the institution within the prescribed time limit shall be considered for evaluation. Means valuationக்கு எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் வந்து 60 மணித்துளிகள் அதாவது 1 ஹவரில் சப்மிட்டும் பண்ணி அவங்க சொன்ன அந்த டியூரேஷனுக்குள்ள ஹார்ட் காப்பியும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்மிட்டிங் மோர் தேன் 1 காப்பி ஆஃப் very important point, make a clean note, submitting more than 1 copy of answer scripts for a particular subject shall be considered as malpractice activity. Further, the student's handwriting shall be verified with existing handwriting available with the Office of Controller of Examination, and any mismatch in handwriting shall be considered as impersonation. malpractice கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை சிங்கிள் சப்மிஷன் தான் சாஃப்ட் காப்பி இருக்கணும். மல்டிபிள் காப்பீஸ் இருந்தது, மோர் தென் 1 காப்பி இருந்ததுன்னா மால் ப்ராக்டிஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஹேண்ட் ரைட்டிங்கை கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. The next point, since the examinations are conducted in take-home mode, the students have to attend the examinations only from their place of stay and dispatch their answer scripts by speed post, register post, courier services to their respective institution.
very important point. Very important point. Students should not visit the institution to hand over the answer scripts in person. நேரில் வந்து எந்த காலத்துலையும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருந்து ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் சர்வீஸ் இதில் ஏதாவது ஒரு வகையில் ஹார்ட் காப்பி உங்களுடைய மேனோஸ்கிரிப்ட் மீன்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை கொடுத்து விடணும். For any examination related queries, students may contact the respective colleges. வேற ஏதாவது உங்களுக்கான தேவைகள் இருந்ததுன்னா காலேஜை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் திஸ் ஆஸ்பெக்ட் நம்ம மெத்தட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை இந்த தேர்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். தென் ஃபோர்த் பார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். தேர்ட் பார்ட்டை டைரக்டாக பார்த்துட்டு இருக்கவங்க யூ கோ அண்ட் விசிட் பார்ட் 1, பார்ட் 2, தென் கம் பேக் டு தி பார்ட் 3 ஃபார் யுவர் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் coherency of the methods what Anna University specified. All the things video links were given in the description box. Thanks students. If you can like these kinds of instructions videos, இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக்கை ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோஸ் எகைன் முன்னாடி வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவையானவங்க பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.